ஈழத் தமிழர் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியை பெற்றுத்தர தென்னாப்பிரிக்கா முயற்சிக்க வேண்டும். ஸ்ரீதரன் தூதுவரிடம் வலியுறுத்து. தமிழ் பொது வேட்பாளர் ஆதரவு மற்றும் சாணக்கியன் எம்.ஏ. சுமந்திரன் தொடர்பாக நான் தெரிவித்ததாக வந்த செய்திகள் அனைத்தும் பொய். ஓய்வு பெற்று மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் யோசப் பொன்னையா. இலங்கை பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் உடனடி தடையை விதிக்க வேண்டும். ஐநா அறிக்கை. கடற்தொழிலாளர்களின் வங்கி கணக்குகளுக்கு வரவுள்ள பணம் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் யாழில் கிராம அலுவலர்களுக்கான முன்னாயத்த செயலமர்வு. கட்சியை விட்டு விலகியவர்களை ஒருபோதும் மீண்டும் இணைத்துக் கொள்ள மாட்டோம். மஹிந்த. இனப்படுகொலை நினைவு சின்னம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தை புறக்கணித்த பிரம்டன் அதிகாரிகள். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐநா விடுத்துள்ள முக்கிய வேண்டுகோள். இணக்கப்பாடுகளை புறம் தள்ளிய ரணில் சுமந்திரன் விசனம். அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு. 2025 ஜனவரி முதல் அனைத்து அரசு ஊழியர்களுக்குமான சம்பளத்தை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தமிழ் மக்களின் தேசிய கடமை. காக்கா அண்ணன் அழைப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் சாண்டல் எட்வின் சாக், துணை தூதுவர் ரெனி எவர்சன் பர்னி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சாதக தன்மைகள் குறித்தும் ஈழத் தமிழர்கள் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ள தென்னாப்பிரிக்கா ஈழத் தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதியை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும் என்றும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரிலும் இது விடயம் சார்ந்து தங்களின் கரிசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டு ஆயர் பூரண ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஊடகங்களில் வெளிவந்த செய்தி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரை தவறாக நான் பேசியதாக ஊடகங்களில் வெளிவந்த செய்திகள் அனைத்தும் நான் தெரிவிக்காதவை, உண்மைக்கு புறம்பாக திரிவுபடுத்தி பொய்யாக வெளியிடப்பட்டுள்ளது. இதனை எச்சரிப்பதாக ஓய்வு பெற்ற மட்டுமறை மாவட்ட ஆயர் யோசப் பொன்னையா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தாண்டவன்பள்ளி முதியோர் இல்லத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது ஓய்வு பெற்ற மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய யோசப் பொன்னையா இவ்வாறு தெரிவித்தார். பலரும் வந்து சந்திக்கின்றார்கள், போகின்றார்கள். அதே போல இந்த பேப்பர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து என்னை சந்திக்கின்றார்கள். அப்படி வந்தவர்கள் ஒரு சிலர் என்னை பற்றி நான் தவறாக சொன்னதாக, சுமேந்திரனுக்கும் சாணக்கியனுக்கும் எதிராக பேசினதாக என்றெல்லாம் சொல்லி என்னை குழப்பி இருக்கின்றார்கள், அவர்களையும் குழப்பி இருக்கின்றார்கள். நான் சொல்ல விரும்புவது இதுதான். நான் சொன்னது நம்முடைய நாட்டிலே சுதந்திரம் வேண்டும், எல்லோரும் சுதந்திரமாக ஜீவியராக புத்திஜீவியராக வாழ வேண்டும், எல்லோரும் சமாதானமாக வாழ வேண்டும். அதுக்காக நாங்கள் எல்லாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடியாதவர்களுக்கு பேசாமல் விடுங்கள் என்று நான் சொன்னதை மேலாளர் சொன்னதை சில பேர் அதை திரிவுபடுத்தி முரண்பாடாக நான் சுமந்திரனுக்கு எதிராக சாணக்கியனுக்கு எதிராக பேசினது என்றெல்லாம் இருக்கின்றார்கள். பொய்யான தகவல் பொது வேட்பாளருக்கு என்றெல்லாம் எதிராக செய்திருக்கின்றார். அது நான் சொல்லவில்லை, நான் விரும்பவும் இல்லை. எனக்கு விருப்பம் நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், சமாதானமாக எப்படி இப்பொழுது வாழ்கின்றார்களோ அப்படியே வாழ வேண்டும் தான் என்னுடைய விருப்பம். ஆனால் அதை தவறாக புரிந்து தவறாக தெளிவுபடுத்தி பொய்யாக மாற்றி எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். நான் சுமந்திரனுக்கு எதிராக சாணக்கியனுக்கு எதிராக எல்லாம் பேசியிருக்கேன். நான் ஒருவருக்கு எதிராக பேச வேண்டும். தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். அதுதான் நான் அன்றும் வலியுறுத்தினேன், இன்றும் வலியுறுத்தினேன், எப்பொழுதும் என்னுடைய வலியுறுத்தல் அதுதான். நான் ரிட்டையர் ஆகினாலும் நான் இதுக்காகத்தான் சப்போர்ட் பண்ணினேன். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த பொய் வதந்திகளை எல்லாம் நம்பாதீர்கள், பொய் பிரச்சாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.
அவையெல்லாம் நான் சொல்லவும் இல்லை, நான் செய்யவும் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லை. நான் ஒரு தமிழன். தமிழ் மக்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும். தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். அதற்காகத்தான் நான் இந்த ஒரு ஆயராக குருவாக வந்து இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகினாலும் என்னுடைய நோக்கம் எல்லாரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒருவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து பிள்ளைகளை எல்லாம் பொய்யாக சொல்லி தவறான வழிகளில் வழிநடத்துவதை நான் விரும்பவில்லை. அதை எச்சரிக்கின்றேன், எதிர்க்கின்றேன். அதை எனக்கு விருப்பேன். எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். கவலைப்பட்டேன். நான் இந்த பொது வேட்பாளர்களுக்காக பாடுபடுகிறேன் என்றும் நான் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஈடுபடுகிறேன் என்றும் பொய்யான தகவல்களை பத்திரிகைகளே பொய்யாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நின்றும் கூட காலையிலே பலர் வந்து இன்னும் இப்படியில் நீங்கள் பேசுனீங்களா என்று. அதில் நான் அப்படி ஒன்றும் பேசவில்லை. நான் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். அதான் என்னுடைய இறுதி வேண்டுதல், என்னுடைய குறிக்கோள். அதுதான் நான் பிரச்சாரம் பண்ணுகின்றேன். என்ன பிரச்சாரம் என்றால் பொய்யான பிரச்சாரம் இல்லை. தமிழ் மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒருவரை எதிர்த்து கொண்டு சண்டை பிடித்து கொண்டு வாழ்ந்து நாங்கள் ஒரு நாளும் முன்னேற்றம் அடைய முடியாது, கடவுளை அடைய முடியாது. கடவுளுக்கு அது விருப்பம் இல்லை. அவர் கடவுளுடைய ஊழியனாகிய நான் அப்படிப்பட்ட தகவல்களை நான் போய் பிரச்சாரம் செய்யவும் இல்லை, விருப்பமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நான் தவிர்க்கின்றேன். அது நிச்சயமாக சொன்னது. பொய்யான பிரச்சாரம் எல்லாம் செய்கிறேன். நான் ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை, ஒரு தவறான செய்தியும் விடவில்லை. ஆனால் என்னிடம் வந்து கதைப்பவர்கள் என்னை பற்றி பொய்யாக தவறாக வழிநடத்துகின்றார்கள், பொய்யான பேச்செல்லாம் செய்கின்றார்கள். அது தவறு. அது நான் ஈடுபடவும் இல்லை. அதுக்கு எதிராக தான் நான் எப்பொழுதும் பாடுபடுவேன். என்னுடைய நோக்கம், நான் ஒரு ஆயன் தன்னுடைய மந்தைகளை ஒழுங்காக ஒற்றுமையாக வாழ வைப்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை செய்வதற்காக நான் எப்பொழுதும் உயிர் கொடுக்க தயார். மற்றவர்களுக்கு எதிராக தூண்டிவிட பிரச்சாரம் செய்ய நாம் இங்கு வரவில்லை. இலங்கை இராணுவம் தன்வசம் வைத்திருக்கும் காணிகளை விடுவிப்பதுடன் புதிதாக காணிகளை கைவசப்படுத்தலை நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையின் மனித உரிமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கையிலேயே இந்த வேண்டுகோள் இடம்பெற்றுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கை ராணுவம் தன்வசம் வைத்திருக்கும் காணிகளை விடுவித்தல், வடக்கு கிழக்கில் புதிதாக காணிகளை கைவசப்படுத்தலை நிறுத்துதல், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைவரையும் விடுதலை செய்தல், பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் நினைவேந்தல் முயற்சிகளில் ஈடுபடுவதையும் குற்ற செயல்களில் இருந்து நீக்கி அவற்றுக்கு ஆதரவளித்தல் போன்ற நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நிலைமாற்று கால நீதிக்கான சூழலை உருவாக்க வேண்டும். மேலும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் என நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றச்சாட்டப்படுபவர்களை உயர் பதவிகளில் அமர்த்தக்கூடாது. அவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் உயர் பதவிகள், பாதுகாப்புத்துறை, ராஜதந்திர பதவிகள் என்பவற்றை வகிக்கும் நபர்கள் மீது மனித உரிமை மீறல்கள் குறித்து நம்பகத்தன்மை மிக்க குற்றச்சாட்டுகள் வெளியானால் அவர்களை அதிகாரத்தில் இருந்து நீக்குதலை முன்னெடுக்க வேண்டும். மேலும் அத்தகையவர்களை நியமனம் செய்தலை தவிர்க்க வேண்டும். மேலும் நிலைமாற்று கால நீதியை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அமைப்பில் அவ்வாறான நபர்கள் இடம்பெற்றிருந்தால் அவர்களை நீக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் உடனடி தடையை விதிக்க வேண்டும். அதற்கு பதிலாக முன்வைக்கப்படும் சட்டவாக்கம் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துடன் பொருந்தி செல்வதாக காணப்பட வேண்டும் என்றுள்ளது. கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அவர்கள் தொழிலுக்கு பயன்படுத்தும் எரிபொருள் லீட்டருக்கு 25 ரூபாவை உதவித்தொகையாக வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்றைய தினம் மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்வைத்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. கிராமிய கடற்தொழில் சங்கங்களின் சிபாரிசுடன் கடற்தொழில் பரிசோதகர்கள் ஊடாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் அடிப்படையில் கடற்தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். இந்த திட்டம் உடனடியாக அமலுக்கு வரவுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு வெளிச்ச வீட்டு மேம்பாட்டு பணிகளுக்காக அமைச்சர் டக்ளஸின் கோரிக்கைக்கு அமைய 11 மில்லியன் ரூபாவை அமைச்சரவை வழங்கியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிராம அலுவலர்களுக்கான முன்னாய்த்து செயலமல்வானது யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் மாவட்ட செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் 2 அமர்வுகளாக நடைபெற்றது.
இதன்போது தலைமை உரையாற்றிய தெருவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன், ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களிலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்படும் உத்தியோகத்தர்கள் தேர்தல் சுமூகமாகவும் நீதியாகவும் நடைபெற ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொண்டதுடன் அந்த வகையில் கிராம அலுவலர்களின் பங்களிப்பும் காத்திரமானது என தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வாக்களிப்பு நிலையங்களில் கிராம அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உதவி தேர்தல் ஆணையாளர் கே அமல்ராஜ் இதன்போது விளக்கம் அளித்தார். இந்த செயலமர்வில் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிராம சேவகர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 26ஆம் தேதி தேர்தல் பிரகடனப்படுத்தப்பட்டாலும் அதற்கு முன்னரே நாங்கள் எங்களுடைய ஆரம்பகட்ட பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். விசேடமாக அதற்கு முன்னரே நாங்கள் வாக்களிப்பு நிலையங்களை பரிசீலனை செய்து அதை தெரிவு செய்கிற நடவடிக்கைகளில் உங்களுடைய ஒத்துழைப்போடு அதில் ஈடுபட்டிருந்த நாங்கள் நீங்கள் அனைவரும் அதற்கான பூர்ண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தீர்கள். அதே போல் இன்னமும் தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு ஆரம்ப ஏற்பாட்டு குழுக்களை தெரிவு செய்து அந்த குழுக்களுடைய பல்வேறுபட்ட துறை சார்ந்த பணிகளின் ஊடாக தேர்தலுக்கான ஆரம்ப கடமைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருது. ஆனால் எவ்வளவு பல அலுவலர்கள் இன்றைக்கு இரவு பகல் இல்லாமல் நியாயமான நேரம், சாதாரணமாக கடமை நேரத்தை விட 2 மடங்கு நேரங்களுக்கு மேலாக உழைத்து இந்த ஏற்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டாலும் தேர்தல் ஒன்று நடைபெறுவது தேர்தல் தினத்தன்று சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலராலேயும் அவருடைய தலைமையின் கீழே பணியாற்ற பணிக்குழாமினராலேயும் தான். அது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலை 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடத்துறதுக்கான ஏற்பாட்டு நடவடிக்கைகளை தான் நாங்கள் இவ்வளவு செய்து கொண்டு வரோம். எனவே சட்டத்துக்கு அமைவாக சரியான முறையில் வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பிரயோகிக்கக்கூடிய வகையில் நீதியாகவும் நியாயமாகவும் தேர்தல் ஒன்று நடைபெறக்கூடிய வகையில் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் தங்களுடைய தேர்தல் செயற்பாடுகளை நடத்தக்கூடிய வகையில் சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் திருப்திகரமாக செய்து முடிக்க வேண்டும். எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் எங்களால் ஒருங்கிணைக்கக்கூடிய வளங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் இந்த ஏற்பாட்டு பணியை செய்து முடிக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான ஒரு பணியில் பிரதானமான பங்கு வகிக்கிற முக்கியமான அலுவலர்களாக காணப்படுற கிராம அலுவலர்களாகிய நீங்கள் பல்வேறு இடர்களை எதிர்கொள்வீர்கள் என்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் உங்களுடைய இடங்களில் தெரிவு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுல பாரிய சவால்கள் காணப்படும். ஆனாலும் கூட எங்களால் இயன்ற அளவு உச்ச அளவில் நாங்கள் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேணும். அதில் 2 பிரதானமான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. ஒன்று, வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கினை இயல்பாக சுலபமாக சிரமங்களின்றி அளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேணும். அடுத்தது, அந்த தேர்தல் கடமையில் ஈடுபடுற அலுவலர்கள் அவர்கள் அந்த வாக்கெடுப்பை மிகச்சிறப்பாக நடத்துறதுக்கு தேவையான ஒத்துழைப்பையும் ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட வேண்டியிருக்குது. அப்போ வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவதற்கு முன்னதாக வாக்காளர்களுடைய நலன்கள் தொடர்பாக கிராம அலுவலர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு பணிகள் தொடர்பாக உங்களுக்கு கடந்த காலத்தில் தெரியும். நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற ஒரு சில கிராம அலுவலர்களை தவிர ஏனைய அனைவருமே பல தேர்தல்களில் இந்த ஏற்பாட்டு பணிகளில் ஈடுபட்ட அலுவலர்களாக இருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கடமையினுடைய தன்மை தொடர்பாக. இருந்தாலும் புதிய சில கிராம அலுவலர்கள் இருப்பதன் காரணமாகவும் அதே நேரம் கடந்த தேர்தல் ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்து அதிக வருடங்கள் ஆகிவிட்டது என்ற காரணத்தினாலேயும் நாங்கள் எங்களுடைய பணிகளை நினைவூட்டி கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இந்த ஏற்பாடு தொடர்பாக இருக்கிற சிரமங்கள் தொடர்பாக உங்களோட கலந்துரையாடி நாங்கள் அதற்கு தேவையான விடயங்களை பரிசீலனை செய்து அந்த இடர்களை நாங்கள் தாண்டி சரியான முறையில் ஏற்பாடு செய்வதற்குரிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது இன்றைய கலந்துரையாடலுடைய முக்கிய நோக்கம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவித்த எவரையும் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 1வது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்துள்ள கட்சிகள் எதிர்காலத்தில் மீண்டும் கட்சிக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக தமது கட்சிக்கு ஆதரவு அளிக்காமல் வேறு கட்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிலர் செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் சாட்சியம் அளிக்கும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் இன்றைய தினம் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதில் தம்பலகாவும், கிண்ணியா, கந்தளாய், திருகோடுமலை பட்டினமும், சூழலும் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்துள்ளனர். முன்னர் அழைப்பு விடுக்கப்பட்ட தினங்களில் சாட்சியம் அளிக்க தவறிய காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று சாட்சியம் அளித்தனர். இதில் மொத்தமாக 31 உறவினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கும் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் என்பனவற்றை மேம்படுத்துவதற்கும் ஏற்ற செயற்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பிலான தேவையான அடிப்படை அரசியல் யாப்பு மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அலுவலகம் கோரியுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கையிலேயே இந்த வேண்டுகோள் இடம்பெற்றுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தேர்தல்களை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒரு அவசர விடயமாக இலங்கை நாட்டுக்கென அனைவரையும் அரவணைக்கும் முன்னெடுக்கும் தேசிய நோக்கினை முன்னெடுக்க வேண்டும். அத்தோடு முரண்பாடுகளுக்கான மூல காரணங்களை கவனத்தில் எடுத்து ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கும் பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கும் தேவையான அடிப்படையான அரசியல் யாப்பு மற்றும் நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என்பவற்றை அண்மித்திருக்கும் நிலையில் 2022ஆம் ஆண்டில் எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர்களின் அனைத்து தரப்புகளையும் பிரதிநிதித்துவம் செய்யும் பரந்துபட்ட தரப்பினரால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு நிலைமாற்ற கால நீதிக்கான தன்னை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது. தேர்தல் காலத்திற்கு முன்னரும் தேர்தல் காலத்தின் போதும் அதன் பின்னரும் கருத்து சுதந்திரம், அமைப்புகளில் இணையும் சுதந்திரம் மற்றும் அமைதியாக ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் என்பவற்றிற்கான உரிமைகள் முழுமையாக பாதுகாத்து அவற்றிற்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பினை அரசாங்கம் கொண்டுள்ளது. போராட்டக்காரர்களுக்கு எதிராக மிதமிஞ்சிய அளவிலான அல்லது அனாவசியமான பலத்தை பிரயோகிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மத, பாலின, ஏனைய விடயங்களின் அடிப்படையிலான பிரிவினைவாத இயல்பினை மற்றும் பாரபட்ச இயல்பில் சொல்லாடல்கள் மற்றும் நடைமுறைகளை தடுத்தல், தேர்தல் தொடர்பிலான மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை தடுத்தல் என்பனவும் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. நாடு வங்குரோத்தாக இருந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கலந்துரையாடி இணக்கப்பாட்டை எட்டிய சந்தர்ப்பத்தில் எவ்வித அறிவிப்புகளுமின்றி பிரதமர் பதவியை பெற்றுக் கொண்டவரே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் விசனம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தற்போது செல்வாக்கு அதிகரித்துள்ளது. வங்குரோத்தாக நாடு இருந்த போது அதனை அவரே மீட்டெடுத்தார் என்ற எண்ணமும் காணப்படுகின்றது. அது தொடர்பில் எவ்வித குறைகளையும் நான் சொல்ல விரும்பவில்லை. அவரை விட வேறு எந்த தலைவரும் இதனை முன்னெடுத்திருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் நாட்டை பொறுப்பெடுக்க எவரும் முன்வராத நிலையில் ரணில் அதனை கையில் எடுத்து செயற்பட்டார் என கூறும் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சட்டத்தரணிகள் ஒன்று கூடி கலந்தாலோசித்து அறிக்கை ஒன்றை தயாரித்து இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டது. இதற்கும் இணக்கப்பாடும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதன் போது அவர் ஒருவருக்கும் சொல்லாமல் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தில் சிறிய சந்தர்ப்பத்தை கண்டுகொண்டார். அதற்கான கதவு திறக்கும் போது அதற்குள் காலை பதித்து பதவியை தக்க வைத்துக் கொண்டார் என்றிருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் என்ற ரீதியிலும் நிதியமைச்சர் என்ற ரீதியிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளார் என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் பெப்ரல் நிறுவனம் ஆகிய அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதன்படி உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படாமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்படவிருந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிட்ட வகையில் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை தாக்கல் செய்து தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார உள்ளிட்ட 4 தரப்பினர் இதனை மனு தாக்கல் செய்திருந்தார்கள்.
இதன் அடிப்படையில் குறித்த வழக்கின் தீர்ப்பு பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாம் ஒன்றினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி நிறைவு செய்யப்பட்டன. எனினும் அன்றைய தினம் தீர்ப்பு அறிவிக்கப்படாமல் குறித்த வழக்கு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிரதிவாதிகளாக நிதி அமைச்சின் செயலாளர், அரசு அச்சகமா அதிபர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதன் உறுப்பினர்கள் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க கடற்படையின் USS ஸ்டாக்டேல் கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. USS ஸ்டாக்கல் 155.3 மீட்டர் நீளம் கொண்ட ஆர்லிஃபர் கிளாஸ் அணிப்பயணாகும். 332 அமெரிக்க கடற்படையினரால் இது இயக்கப்படுகின்றது. கொமாண்டர் லாரன் ஜான்சன் தலைமையில் இந்த கப்பல் உள்ளது. நிரப்புதல்கள் முடிந்ததை தொடர்ந்து கப்பலானது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அன்று நாட்டை விட்டு புறப்பட இருக்கின்றது. இந்த மாதம் கொழும்புக்கு வந்த 3வது அமெரிக்க கடற்படை கப்பல் இது. அமெரிக்க கடற்படையின் USS ஃப்ரூவன்ஸ் மற்றும் USS ஒகானே ஆகிய கப்பல்களும் இந்த வாரம் கொழும்பு துறைமுகத்திற்கு நிரப்பும் பயணமாக வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அனைத்து அரசு ஊழியர்களுக்குமான சம்பளத்தை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகளை தீர்க்க நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கல்வி தகமை, அனுபவம், பொறுப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கடைநிலை ஊழியர்களுக்கு 24 வீதமும், உயர்நிலை அதிகாரிகளுக்கு 24 முதல் 50 வீதத்திற்கும் மேல் வரையான சம்பள அதிகரிப்பை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள பணவீக்கம், பொருளாதார நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2025 ஜனவரி மாதம் முதல் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ரூபாய் 25,000 உயர்த்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சம்பள முரண்பாடுகளை தீர்க்க நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவிரத்ன தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரிய நேத்திரனை நிலத்திலும் புலத்திலும் உள்ள தமிழ் மக்கள் ஆதரிப்பது தேசிய கடமை என முத்துக்குமார் மனோகர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மாவீரர் அறிவொளியின் தந்தை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிட வேண்டிய அவசியம் பற்றி போதுமான அளவு விடயங்கள் மக்களிடம் முன்வைக்கப்பட்டாயிற்று. எனவே மேற்கொண்டு ஆற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பாக சிலவற்றை மக்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இறுக்கமாக பற்றி கொண்டதால் மாவீரரான எமது செல்வங்களின் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளின் குடும்பத்தினரும் எப்போதும் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு உறுதுணையான எமது மக்களும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரனின் சின்னமான சங்குக்கு வாக்களிக்க தவறாதீர்கள். இதனை உங்கள் தேசிய கடமையாக உளமாற ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களிடமும் இத்தேவையை உணர்த்துங்கள். இறுதி யுத்தம் முடிந்து 15 வருடங்களாகிவிட்டன. பேச்சுவார்த்தை, பேசுதல் என்பவற்றை தொடர்ந்து கேட்டு காது புளித்து போய்விட்டது. தமிழரின் 6ஆம் அறிவை கேள்விக்குட்படுத்தும் விதத்தில் புது புது விளக்கங்களை கேட்டாயிற்று. எனவே நாம் இனி அடுத்த கட்டத்தை ஜனநாயக வழியில் மேற்கொள்வோம். 1989 தேர்தலில் அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம், சம்பந்தன், ஆனந்த சங்கரி, யோகேஸ்வரன் போன்ற பிரபலங்களை தோற்கடித்தவர்கள் எமது மக்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்ற ஒருவரை இன்று வரை வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யாதவர்கள் எமது மக்கள் என்பதை சாணக்கியனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேய்ச்சல் தரை விவகாரத்தில் மாடுகளுக்கு புல்லு வெட்டி போட முடியாதா என ஜனாதிபதி தன்னிடம் கேட்டதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாணக்கியன் சொன்னார். இதன் அர்த்தம் மேய்ச்சல் தரையை ஆக்கிரமித்தவர்களை அகற்ற நான் தயாரில்லை என்பதுதான். இப்போது ஜனாதிபதி பேச்சுக்கு அழைக்கிறார் என்றால் நாளாந்தம் எத்தனை தொன் புல்லுத்தர ஆயத்தமாக இருக்கிறார் என்றுதான் கேட்க முடியுமே தவிர எப்போது இவர்களை அகற்றப் போகிறார் என்று பேச முடியாது. மேய்ச்சல் தரை விவகாரத்தில் 24 மணி நேரத்துக்குள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அகற்றப்பட்ட மாவட்ட செயலர் திருமதி கலாமதி பத்மராஜா கண்ணீருடன் தன்னை அனுப்பி வைத்த மாவட்ட செயலக ஊழியர்களிடம் சொன்ன வார்த்தைகளை சாணக்கியனுக்கு நினைவூட்டுகிறோம்.
சோர்ந்து போகாதீர்கள், சோரம் போகாதீர்கள். எல்லாவித தடைகளையும் துரோகங்களையும் தாண்டி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் முன்னோக்கி செல்வோம். புலம்பெயர் உறவுகளும் தாயகத்தில் உள்ளோரும் கைகோர்த்து இதனை சாத்தியமாக்குவோம். சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று தினம் மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் இல்லத்தில் நடைபெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டார். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால அரசியல் அபிலாஷைகளான அவர்களுடைய இணைந்த வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான உள்ளக சுயனுடைய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை வலியுறுத்தியும், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதற்கும் அதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும், வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான நீதி விசாரணையும் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான ஒரு கோரிக்கைகளையும் முன்வைத்தபடி தமிழர்களுடைய அரசியல் உரிமைகளை முன்னிறுத்தி தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இன்று என்னுடைய வீடு தேடி வருகை தந்திருக்கிறார். என்னோடு அவர் அருகிலே அமர்ந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய எண்ணம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள், மலையகத்திலே வாழுகின்ற தமிழர்கள், வடக்கு கிழக்கு மலையகம் தவிர்த்து இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளிலே வாழுகின்ற தமிழர்கள், புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லோருடைய வேணவாக்களையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் வகையிலே மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக அவருடைய உரிமை குரலாக அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதற்காக அவர் துணிந்து தன்னுடைய பயணத்திலே கொடுத்த அந்த பயணத்தினுடைய ஒரு பிரச்சார நாட்களிலே அவர் என்னுடைய இல்லம் தேடி வருகை தந்த அவரை நான் வரவேற்கிறேன். ஏற்கனவே நான் பல தடவைகள் பல கூட்டங்களிலும் சரி பல நேர்முகங்களிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் இறக்கப்பட வேண்டும், அதற்கான காரணம் என்ன, நாங்கள் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டதென்று எங்களிலேயே சில பேர் பொய்யான கருத்துக்களை விதைத்து அந்த சர்வதேச விசாரணையை மழுங்கடித்து ஒரு இனப்படுகொலையை மழுங்கடித்திருக்கிற காலகட்டத்தில் எங்கள் மக்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் என்பதை வலியுறுத்தி அதற்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்ற ஒருவராகவும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அம்மாக்கள் இன்று காலமாகி இருக்கிறார்கள். இந்த தெருக்களிலே அவர்கள் போராடி அவருடைய பிள்ளைகளும் விடுதலை பெற்று வந்ததில்லை, அவர்களும் அந்த விடுதலையை அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே அதுக்கு ஒரு நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும். அந்த சர்வதேச விசாரணை தான் எங்களுடைய மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்ற அடிப்படையில் அந்த கோரிக்கையை முன்வைத்து சம்பந்தனையா அவர்கள் இறப்பதற்கு முதல் குறிப்பிட்டதாக வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒஸ்லோ உடன்பாட்டின் ஒஸ்லோ கம்யூனிகேட் அடிப்படையில் அவர்கள் சமஷ்டி அடிப்படையிலான இணைந்த வடகிழக்கில் அவர்களுடைய பூர்வீக மண்ணிலே அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த களத்திலே அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இறங்கியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல், ஒரு பரிசோதனை களம்தான். இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும், கட்சியை எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ளப் போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன். நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும், இலங்கைக்கும் சொல்ல வேண்டும். அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள் இருக்கிறார். ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சவால் மிகுந்த
நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல். அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கிய முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன அந்த பாடல் வரிகளோடு எங்களுடைய அந்த சங்கு முழக்கத்தோடு நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையில் நான் தமிழ் பொது வேட்பாளராக எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றேன். உண்மையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான நோக்கம் என்னவென்றால், எமது வடகிழக்கில் இருக்கக்கூடிய 83க்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து என்னை வேட்பாளராக எடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் மனப்பூர்வமாக ஏற்று அந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் அந்த பிரச்சார பணியை மேற்கொள்கின்ற போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் இல்லத்துக்கு வருகை தந்திருக்கின்றேன். அவர் பூரண ஆதரவை இந்த பொது வேட்பாளருக்கு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் பெறுகின்ற போது எந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார். அவர்தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தார். அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது. அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த வாக்கு என்பது தாங்களே போடுகின்ற வாக்காகத்தான் நான் பார்க்கின்றேன். தமிழருக்கு போடுகின்ற வாக்கு என்ற அந்த கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த பல வருடங்களாக 75 வருடங்களாக ஒரு இன்னல் பற்ற இனமாக, ஒரு இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 8 ஜனாதிபதிகளை ஆதரித்தும் இருக்கின்றோம், எதிர்த்தும் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்தபோது அவருடன் பேசியும் இருக்கின்றோம், ஏமாந்தும் இருக்கின்றோம். இவ்வாறான ஒரு தொடர்கதையாகத்தான் எங்கள் வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வரலாறுகளின் அடிப்படையில் இருந்து கற்பித்த பாடமாகத்தான் இந்த முறை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை இறக்கி நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள். அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக எங்கள் வடகிழக்கு மக்கள் கொடுக்கின்ற அந்த ஆணை என்பதை விட அவர் கொடுக்கின்ற அந்த கட்டளை அல்லது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்திற்கும், குறிப்பாக எங்கள் அயல் நாடாக இருக்கக்கூடிய எமது இந்தியா பாரத நாட்டுக்கும் அதை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகின்றார். அது பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணிலாக இருக்கலாம், சைத்தாக இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம். இந்த 3இல் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வருவார் என்ற கணிப்பீடு இருக்கின்றது. ஆக இந்த 3இல் ஒருவருக்கும் ஒரு பாடமாக இருக்க போகின்றது என்னவென்றால், நாங்கள் கடந்த காலம் 8 ஜனாதிபதிகளால் அவர்கள் ஏமாற்றப்பட்டதன் விளைவாக இந்த முடிவு வந்திருக்கின்றது. ஆகவே இனி நாங்கள் ஏமாற்ற முடியாது, தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியும் கூட இந்த மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். இதில் நான் திரும்பவும் கூறுகின்றது என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் பல போராட்டங்களில் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம், பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம், பல எழுச்சிகளை மாநாடுகளை எழுச்சி கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். அது பொங்கு தமிழாக இருக்கலாம், எழுக தமிழாக இருக்கலாம், பத்திரிகை தொடக்கம் பொலிகண்டியாக பேரணியாக இருக்கலாம். எல்லாம் ஒரு மக்களை திரட்சியாக எடுத்து மக்களை வெளிக்காட்டுகின்ற ஒரு கடப்பாடாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் திரட்சியாக சென்று ஒரு நாள் சென்று ஒரு புள்ளடியை போட்டுவிட்டு வருவது, அவ்வளவுதான். அது ஒரு பாரிய சக்தியாக மாறி ஒரு செய்தியை வெளியிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது தேர்தல் என்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும், ஆனால் வடகிழக்கு மக்களாகிய நாங்கள் இதுவும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. நாங்கள் பல தியாகங்களை செய்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் வடகிழக்கு மண் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், மயிலத்தமடு, மேச்சத்தரை இதுவரையிலே பேசும் பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது, தீர்வில்லை. அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதேச செயலர் பிரிவை எடுத்துக்கொண்டு போகாமல் இருந்தால் ஒரு கணக்காளரை கூட நியமிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இன்றும் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான விடயங்களுக்கு கூட தீர்வு இல்லாமல் இருக்கின்றது. இப்பொழுது பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற பிரதான வேட்பாளர்கள் 4 பேரையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொருளாதாரம், ஊழல், இந்த 2 விடயங்களையும் தான் அவர்கள் மையப்படுத்தி பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர, ஆனால் வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்விற்கு கொடுக்கப்பட வேண்டும், இனப்பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. ஆகவே இவ்வாறான நிலைமைகளை நாங்கள் வெளிக்கொணர்வதற்காக இதை ஒரு சந்தர்ப்பமாக பார்க்க வேண்டும். நான் வெறும் அடையாளமாகத்தான் போட்டியிடுகின்றேன். அரியநேத்திரன் என்ற பெயருக்கு வாக்களிக்க வேண்டாம். அடையாளமாக இருக்கின்ற சின்னத்தை, எங்கள்
சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தனிப்பட்ட விரோதங்கள் குரோதங்கள் எல்லாம் இதில் விட வேண்டும். இது ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு பாரிய பணியை கையில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த பொது கட்டமைப்பு. அதுக்கு நான் ஒரு அடையாளமாக வந்திருக்கின்றேன். ஆகவே நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். அந்த செய்தியை நாங்கள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வாக்களித்து செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வெளிக்காட்டுகின்ற போது அதில் வருகின்ற பிரதிபலிப்பை வைத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லோரையும் நாங்கள் இதில் வாக்களிக்குமாறு அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. செல்வச்சன்னதியான் ஆச்சிரமம் மதங்களை கடந்து இலங்கையின் பல பாகங்களிலும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாக ஆச்சிரம முதல்வர் மோகன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை தங்குறதுக்குரிய ஒரு இடங்கள் வந்து கட்டுறதுக்கு ஒரு ஆட்கள் காணி தந்திருக்கணும். இப்போ அதை உறுதி முடிஞ்சாச்சு. அப்போ அந்த காணிக்குள்ள ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்ச எங்கிட்ட பிள்ளைகள் 150 பேருக்கிட்ட போகுது. 100 பேருக்கு அந்த மாதாந்த நிதி போகுது. முதல் 2500 கொடுத்து 3000 கொடுத்து 4000 கொடுத்து இப்போ 6000 ரூபாய் இருக்குது. அன்றைக்கு ஒவ்வொரு வருஷம் அந்த கூட்டம் கூட அன்றைக்கு வந்து அழுது கொண்டு இருந்தபடியே இப்போ நாங்கள் 4500லேருந்து இப்போ அந்த நிதியை 6000 ஆக்கியிருக்கோம். அப்போயே நாங்கள் யோசிச்சுனாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுற வசதிகள் இருந்தால் அந்த வீட்டு வாடகை தான் கூட கேட்கணும். எல்லா இடமும் வாடகை தான் கூட கேட்டு கொண்டு போயிடும். 5000 ரூபா கூட கேட்கணுமா. அப்போ அதால் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு இங்கே வந்து கண்ணீர் விட்டு அழுதுகள். அதை பார்த்து இப்போ நாங்கள் அப்படி ஒன்று செய்வோம்னு யோசிச்சு கொண்டிருக்கோம். ஒரு 50 பிள்ளைகளுக்குனாலும் ஒரு 50 ரூமை கட்டி அதை நாங்கள் பராமரிக்கணும், கொடுக்கணும், செய்யணுன்ற ஒரு எண்ணம் போயிருக்கு. மற்றபடி எங்களது தேவையில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஒரு விதமான குறைவு இல்லை. நித்தியான பணி இருந்தாலும் சரி, இந்த உதவி செய்கிற பணிகள் இருந்தாலும் சரி, எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் இவ்வளோத்துக்கு நாங்கள் ஒரு டைம் போய் கை நட்டுரு இல்லை. ஒருத்தர் சொல்ல மாட்டோம் மோகன் சாமி வந்து எங்கிட்ட அது கேட்டார் இது கேட்டார் சைக்கிள் கேட்டார் அப்படி இது சொல்லி ஒருத்தரும் சொல்ல மாட்டோம். நாங்கள் வாங்குவோம், கொடுப்போம். மற்ற அதே மாதிரி கடைக்குரிய நிதியும் வந்து செய்யணும், கொடுத்து கொடுறது. ஆனால் ஒரு டைம் இலவசமான முறையில் நாங்கள் போய் கேட்டு ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கொண்டு நான் கேட்குறேன் இல்லை. அந்தளவுக்கு தன்னையா என்ன வைக்க இல்லை. நான் போனால் தான் என் வீட்டிலேருந்து எனக்கு சொல்ல வர. நானே ஒரு டைம் போகாத பொழுது இப்போ அவையும் தர போயினேன் என்ன அப்படி ஒரு தரம் வந்து எனக்கு சொல்ல இந்த இடையில ஒன்றும் செய்யலை. இன்னும் கயந்திரன் வந்து 1 லட்சம் இன்னொருக்கா தந்தவர். மற்றது ராவச்சேரி அவர் என்ன பேர் சித்தவன் ரவிராஜ் வந்து ஒரு 50,000 ரூபா அப்போ அந்த நேரம். மற்றும்படி பொன்னம்பலம் அவரும் கொண்டு வந்து 1 லட்சம் இன்னொன்று வந்தவர். எல்லாம் தாங்களாக கொண்டு வந்தோடைய நான் கேட்கிறேன். அதால் நான் மற்ற மகேஸ்வரனோடு நான் ஆரம்பத்தொட்டு என்னோட நல்ல மாதிரி வந்தால் என்ன வேணும் சாமின்னு கேட்டு தான் வருவான். நான் என்ன செய்யணும் இல்லாட்டி என்ன வேணும் என்று கேட்டு வந்து செய்கிறாருடைய. மற்றபடி நான் அதையும் கேட்குறேன். ஆனால் அவன் இல்லாததாலையும் எங்களுக்கு ஆச்சரியத்துக்கு நியாயமான உதவி செய்கிறது. ஒவ்வொரு முறை இந்த கப்பல் பிரச்சனைகள் சாமான் தட்டுப்பாடுக்கெல்லாம் பரிசுரைக்கு ஒவ்வொரு கப்பல்லையும் தன்னையான ஆச்சரியத்துக்கு கண்டு கொஞ்சம் சாமான் போட்டு விடுறது. அவங்க வந்து இறக்கி விடுவாங்க. சென்னைவர் 10 நாள் தான் அப்போ கொண்டு வந்து இறக்குவார். யார் மொட்டை தவிக்கில் இருந்தார் இல்லை, அவர் தான் தண்டை வாங்கிட்டு கொண்டு வந்து இங்கே இறக்குவார். அப்படி மற்றபடி ஒரு இடத்தையும் நாங்கள் பெருசாக ஒன்றுக்கும் போகவில்லை. பலவிதமான அறப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று மாணவருக்குரிய குடிநீர் திட்டத்தில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். பாடசாலைகள் எங்கே இருந்தாலும் குடிநீர் திட்டங்கள் சரியில்லைன்னா நாங்கள் நேர போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்கலை செய்து செய்கிறது. மற்றது கேம்பஸ் மட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் வடகிழக்கு எந்த இருந்தாலும் அவைக்கு மாதாந்த நிதி வழங்குறது. மற்றது மருத்துவ வேலைக்கு யார் வந்தாலும் அந்த உதவி செய்கிறது. பலவிதமான பணிகள் செய்கிறோம். ஆனால் இதில் இன்னத்தில் நான் சொல்கிறேன்னு தான் தெரியல. மற்றபடி எங்கே வந்தாலும் நாங்கள் நேரடியாக போய் இப்போ மலையாமண்டால் நான் நேராக போகிறேன். ஒவ்வொரு மற்ற பதிலையில் ஒரு சிறுவர் இல்லம் பராமரிக்கிறோம். பொம்பளை பிள்ளை அந்த இல்லம் அதை கட்டணம் இல்லாந்து இப்போ கட்டணம் கட்டுப்பட்டது. நாங்கள் அந்த கீழ்த்தனம் முழுக்க தென்னையான ஆச்சரியம் தான் கட்டி கொடுத்தார். 2 தரம் கட்டி இப்போ அங்கே தான் கொண்டு இருக்கணும் அந்த பிள்ளைகள் எல்லாம். அப்படி மற்றபடி சகல பணிகள் நடக்குது. பணிகளை நான் பெரிதாக சொல்கிறேன் இல்லை, ஆனால் கணக்க பணிகள் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு 75வது வயது நிறைவு என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம், பவள எதிர்பார்க்குறோம். இந்த வயது 75 வயதுன்றது ஒரு மனிதனுடைய முக்கால்வாசி ஒரு முழுமையான வயதுன்னு சொல்லலாம். இதற்கு பிறகு உங்களுடைய இந்த அறப்பணி அல்லது இந்த பொதுப்பணிகள் ஒரு ஓய்வு நிலை அடையுமா நீங்கள் வயது மூப்பின் காரணமாக? அதுகள் இல்லை, அந்த மாதிரி எண்ணங்கள் என்னட்ட இல்லை.
இப்போ இது கூட இந்த பவள விழா கொண்டாடுறவங்க என்னோட சேர்ந்து அடியார் மாதிரி தான் செய்யணும் முடியும், எனக்கு விருப்பம் இல்லை. விழாவும் செய்து வச்சு ஒவ்வொரு பொண்ணாள் விழாவும் செய்கிறதான் எங்கள் ஆக்கள் மட்டுக்குள்ளே செய்து போட்டு பேயாள் இருக்கிறேன். நான் இந்த பாடலில் போயிடுவேன், நின்றுட்டு அந்த போயிடுறேன். இந்த முறை தவிர்க்க முடியாத கிடைக்க என்றால் எங்கள் இந்த பணிகள் கூடி போச்சு. அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேற மரத்துறங்கிட்டு இந்த ஒரு பிறந்தநாள் விழா நல்ல மாதிரி செய்யணும். அதில் இந்த தாயாவரன் அங்கே பன்னீர் அப்படி மலையகத்தில் அப்படி எல்லா பக்கத்தாலையும் ஒரு நெருக்கு வேற வந்துடுது. இல்லாட்டி இதெல்லாம் நான் விரும்பாத ஆள். அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேற வந்துட்டு இந்த 75வது பவள விழாவும் நல்ல மாதிரி செய்யணும். மற்ற எங்கள் பேரவை உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்கணும், அதில் பேரும் இருக்கு. அப்போ அதே ஒரு புத்தகம் ஒன்று அடிக்க போயிடும். இந்த நோட்டு சொண்டு அந்த காட்டுண்டு தான் இங்கே உள்ளே இருக்கு ஒரு காட்டுண்டு தான் அப்படியே செய்கிறதுக்கு அவையெல்லாம் செய்கிறதுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அப்படியாக கொஞ்சம் நிலப்பாடில் ஒன்றுமே செய்யலாட்டான தொய்வு வராது. வெள்ளப்பெருப்பு ஏற்பட்டது. நாங்கள் அங்கான போன நாங்கள் கதிராம் உகந்த பானை மட்டும் போய் அந்த மூவின மக்களுக்கும் உதவி செய்தாங்க. வெள்ளத்துக்குள்ள அம்மட்ட மக்கள் முழு குடும்பத்துக்கும் 2 தரம் 3 தரம் கொண்டே உலர் உணவுப் பொருட்கள் கொடுத்தாது பானமையில். மற்ற தம்பிரிவில் இஞ்சால மலையகம் மண் சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள்ல எல்லாம் போய் அது செய்கிறோம். இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்தந்த இடங்களுக்கு எங்கெங்கே உதவி சேவை என்று அறிகிறோமோ அந்தந்த இடத்துக்கு நாங்கள் கட்டாயம் போயே செய்வோம். இல்லாட்டாலும் பத்திரிகை பாக்கியக்குள்ள இப்போ காலமில்லை நான் பத்திரிகை பாக்கியக்குள்ளே அந்த பத்திரிகையிலேயே ஒரு பிரச்சனை இருந்தால் இப்போ தேவரனுக்கு நான் அடித்து கேட்குறது அப்படியே பயனடா இப்படி ஒன்று வந்திருக்க செய்தி என்ன மாதிரி இருக்க விசாரிக்கண்டு இப்போ இந்த அவர் எங்களுக்கு விசாரித்து போட்டு சொல்லுவேன். ஐயா இது இப்படி தான் இந்த மாதிரி தாண்டா. பின்ன நாங்கள் அங்கே அவையோட தொடர்படுத்து அந்த இடத்துக்கு நாங்கள் நேரில் போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்களை நாங்கள் செய்வோம். ஆனால் ஒன்றுக்கும் பின்தாங்கிறே இல்லை. இரண்டாம் நாங்களாகவே முன்னுக்கு போய் நின்று செய்கிறதான் நாங்கள் அந்த வழக்கம். தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் எதிர்ப்பை கனடாவின் பிரம்டன் மாநகர அதிகாரிகள் புறக்கணித்துள்ளனர். முன்னதாக இந்த நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு இலங்கையின் எதிர்ப்பை முன்வைத்து இலங்கை தூதருக்கு பொறுப்பு அதிகாரி துஷாரன் ரொட்ரிகோ பிரம்டன் மாநகர முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரியும் கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷை சந்தித்து இலங்கையின் எதிர்ப்பை பதிவு செய்தார். எவ்வாறாயினும் இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ள இலங்கை அரசாங்கம் கூறுவதைக் கண்டு தனது அலுவலகம் அஞ்சப் போவதில்லை என பிரம்டன் முதல்வர் பெட்ரிக் பிரவுன் கனேடிய வெளியுறவு அமைச்சருக்கு எழுத்து மூலம் தெரிவித்துள்ளார். ஆனால் கனடாவில் அவர்களால் அதை செய்ய முடியாது. இந்நிலையில் கனடாவில் நினைவேந்தல் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்க முயல்வது உள்நாட்டு விடயங்களில் வெளிநாட்டு தலையீடாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.